ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான காலை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் உங்கள் இன்பமாக அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். கிறிஸ்துவ வாழ்க்கையை பற்றி ஆண்டவர் வரிக்கும் சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் அல்லது கிளைகள். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் பேசிக் நாலேஜ். நாம் அவர் செடி, நாம் கொடிகள். செடி இல்லாமல் கொடி வராது. செடி இல்லாமல் கொடியில பூக்களோ கனிகளோ கொடுக்க முடியாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை என்ன, எப்படி இருக்கிறது? அவைத்தான் ஆண்டவரை ஆராதிப்பதை குறித்து சங்கீதம் 100 சொல்லும் பொழுது, பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன்பதாக வாருங்கள். 3ஆம் வசனம், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அப்போ உண்டாக்குறது அல்லது உருவாக்குறது பிரச்சனை ஆண்டவருடையது. உன் குடும்பத்தை உருவாக்குற திட்டம் கர்த்தருடைய கையில் இருக்குது. உன் பிள்ளைகளை உருவாக்குற திட்டம் கர்த்தருடைய கரத்தில் வைத்திருக்கிறது. பிறக்கும் பொழுதே ரொம்ப அழகா அவர் டிசைன் பண்ணி உருவாக்கி இருக்கிறார். அவைத்தான் சங்கீதம் 130 சொல்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீர் என்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டவர் சகலத்தையும் அதன் இதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் சொல்லி பிரசங்கம் 3:14 சொல்கிறார் அல்லவா? God made everything beautiful in his time. அவருடைய நேரத்தில் உன் பிள்ளையை உருவாக்குற கர்த்தருடைய நேரத்தில் உருவாக்குவார். உன் மகனை உருவாக்குற கர்த்தருடைய நேரத்தில் உருவாக்குவார். உன் வருமானத்தை உருவாக்குற கர்த்தருடைய நேரத்தில் உருவாக்குவார். எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்காங்க. அன்றைக்கு மரியாளம்மா ரொம்ப அவசரப்பட்டு, ஏன்னா சகோதரியுடைய அவருடைய ஒன்றுபட்ட சகோதரியுடைய திருமண வீடுன்னு சொல்றாங்க சரித்திர ஆசிரியர். அதனால திராட்சரசம் குறப்பட்ட அந்த அம்மாவுக்கு நெஞ்சில் அப்படி தூக்கமே வரல. நேரு போய், அப்பா ஏதாவது செய், டூ சம்திங். ஆண்டவர் சொன்னார், அம்மா கொஞ்சம் இரு, உனக்கு எனக்கு என்ன வேற, ஏன் வேலைன்னு வரல. நேராக தான் ஓட்டமாக ஓடி போய் பந்திப்புக்காரன்னு சொல்லுங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க. பாயிண்ட் ஹிம், இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட். என் கையில் இல்லை. லுக் ஹிம், அவரை பாருங்க. ஃபாலோ ஹிம், அவரை பாருங்க. அவர் பார்த்தார்கள், அவர் சொன்னார், அற்புதம் நடைபெற்றது. இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வீட்டை பார்த்து நீ அழுது போதும், உன் புருஷனை பார்த்து அழுது போதும், பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து ஐயோ இப்படி சொல்றான்னு சொல்லி அழுது போதும். ஸ்டாப். உன் பலவீனத்தை பார்த்து ஐயோ அம்மாயோ. கர்த்தருடைய கிருபை இல்லாம இன்னைக்கு உன் சுவாசம் உன் கையில இல்லை. சுவாசிக்கிற அந்த காற்று உன் கையில இல்லை. கர்த்தருடைய சித்தம் இல்லாம இன்னைக்கு நடக்கிற உன் கையில இல்லை. ஏன் உரி பண்ற? அவத்தன் ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க. காக்கா குருவியெல்லாம் டெய்லி உங்கள் வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்க, ஏம்மா தர்மம் போடு சாமி, நீ ஒன்றுமே இல்லை. அவனோட காக்கா உன் வீட்டில் வந்து அழிச்சிச்சா? குருவி உன் வீட்டில் வந்து அழிச்சிச்சா? அவையெல்லாம் போஷிக்கிற தேவன் தன் கரத்தினாலே உருவாக்கிற உன்னை போஷிக்க மாட்டாரோ? காட்டு புஷ்பங்கள், காட்டு மலரில் கவனிச்சு பாருங்க. யார் அதை விதைச்சா? யார் அதுக்கு தண்ணி ஊத்துனா? என்ன அழகா பூத்து குலுங்கி பாருங்க. இவையெல்லாம் நடத்துகிற தேவன் உன்னை நடத்த மாட்டாரோ? ஏமா கலங்குற? தலையில கை வச்சு ஐயோ என் பிள்ளை என்ன ஆயிடுவாளோ. நீ இன்னைக்கு மறித்தால் எங்கே இருப்பா? அது முதல்ல கேளு. இன்னைக்கு ஓன் ஜீவன் யாரால் நீ சுவாசிக்கிறது காற்று யாரால் உருவாக்கப்பட்டது? உன்னை இவ்வளவு வளர்த்து இருக்கிற தேவனால, உன் குடும்பத்தை இவ்வளவு கட்டி எழுப்பி இருக்கிற தேவனால, அட்லீஸ்ட் உன் பிள்ளையை நடக்க முடியாதா? உன் வாழ்க்கையை நடத்த முடியாதா? உனக்கு வருமானம் தர முடியாதா? ஊரெல்லாம் பிரசங்கம் பண்ற பெருசு இல்லை. உன்னை ஆண்டவர் நடத்துவார் இந்த நம்பிக்கை வர வேண்டுமானால் நீ அவர் நிலைத்திரு, அவர் நிலைத்திருப்பார். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. சந்தோஷத்தின் சாப்டர்ன்னு சொல்லுவாங்க, மனமகிழ்ச்சி சாப்டர். அதில் என்ன சொல்லுது? அந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்று நான் புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். சொல்லிட்டு சொல்லுகிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 4:4 சொல்றாரு, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்க. நிலைச்சிருக்கல்ல, சந்தோஷம் வரும். நீ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா? அதான் நினைக்க சொல்றாரு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16-17 என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய ஐஸ்வர்யம் தான் அந்த கனத்தை கொண்டு வந்து நீ சொல்லாத.
அது சொல்ல எச்சரிக்கையாயிரு. நீ பணத்தை சம்பாதிப்பதற்கான, ஐஸ்வர்யத்தை உருவாக்குவதற்கான பலனை அவரே தந்தாய் என்று நினைப்பாயாக. ஸோ இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். சொல்லுங்க பார்ப்போம். நான் கர்த்தருடையவன், கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன். என் வாழ்க்கை, என் குடும்பம், என் தொழில் எல்லாம் கர்த்தருடையது. பி ஹாப்பி, சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் இன்பமான நாளாய் ஒரு நிறைவரும் கர்த்தர் நிச்சயமாய் இன்பமாக மாற்றி தருவார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.